ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு கஷ்டம்னு நினச்சிக்காதீங்க, ரொம்ப ஈஸி தான். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், சிசியோட சேர்த்து 3 ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன், XML ஃபைலாகவும் கொடுத்துருப்பேன் ஆல் மெட்டீரியலில். அது போத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து QR இமேஜாக கொடுத்துருக்கேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த QR இமேஜை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். மறக்காமல் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நான் ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொடுத்துருப்பேன், அந்த 3 ப்ரீசெட்டோட QR இமேஜும் கொடுத்துருப்பேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அனிமேஷன் ஒரு ப்ரீசெட் இருக்கும், அந்த ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்கால் பண்ணிகிட்டே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் இமேஜ் இருக்கும், அதை ஃபஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதா மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ப்ரொஃபைல் இமேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து நீங்கள் இதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பு. இதை ஃபஸ்ட் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான இமேஜை. ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரீப்ளேஸ் ஆகிடுச்சு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ப்ரொஃபைல் இமேஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு குரூப் இருக்கும், அதை வந்து நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைலோட ஹெட்டர் தான், அந்த நேம் தான். அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் வந்து போய்க்கோங்க. எடிட் குரூப்பில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், நேமு. இதில் வந்து உங்களுக்கு தேவையான நேமை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து வெளியே வந்துடுங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் ப்ளூ கலரில் ஒரு லேயர் இருக்கும், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 குரூப் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும். அந்த 2 குரூப்பையும் நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, அந்த 2 குரூப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு குரூப் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும், டியூரேஷன் கூட கம்மியாக இருக்கும். அந்த குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைலு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லைக் அண்ட் ஷேர்லாம் வரும், அதுக்கு பக்கத்தில் ப்ரொஃபைல் இருக்கும். அந்த இமேஜ் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் அதை எடிட் குரூப்பில் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரே ஒரு இமேஜ் இருக்கும், அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட பேக்ரவுண்ட் இமேஜ், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம டேரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு தான் சேஞ்ச் பண்ணணும். இதை வந்து காமனாக வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கீழே இருக்கிற குரூப் எல்லாமே முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் சில குரூப் இருக்கும், அதுலேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே மேலே ஸ்கால் பண்ணிவிட்டு வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு குரூப் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு கீழே இன்னொரு குரூப் இருக்கும், அதை ஃபஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரொஃபைல் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் விசிபிள் ஃபால்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் அந்த ஐகான் செலக்ட் பண்ணிங்கவே போதும், நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரொஃபைல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதான், எல்லாம் காமனாக தான் இருக்கும். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு குரூப் இருக்கும், அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே அந்த கமெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் இருக்கும், அந்த ப்ரொஃபைல் தான். இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களோட அதாவது யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட நேம் இருக்கும், அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் இந்த 2 தான் சேஞ்ச் பண்ணணும். ப்ரொஃபைல் ஒன்று, யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த நேமு ப்ளஸ் கமெண்டும் இருக்கும், அதை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நேம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா தெரியும்.
நேம் இருக்கும். அந்த நேமை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான நேமை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது போக கமாண்ட் இருக்கும், என்ன கமாண்ட் பண்ணுறீங்களோ அதையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே இதில் சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான், அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க மறக்காமல். இதை வந்து நம்ம இன்னொரு ப்ரீசெட்டில் வந்து வீடியோவை இம்போர்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு ஓகே, இன்னொரு ப்ரீசெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு வந்து ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு கொடுத்துருப்பேன். இதில் தான் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் ப்ராஜெக்ட்டு. இதில் தான் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே இருக்கும். இப்போ வந்து அந்த இன்ஸ்டாகிராம் அனிமேஷன் வந்து மறக்காமல் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க வீடியோவாக. இந்த மாதிரி வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணி மீடியோவில் போய்ட்டு இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து அதை கீழே கொண்டு வந்துருங்க. எல்லா லேயருக்கும் கீழே கொண்டு வந்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கனாவே அது கீழே அப்படியே வந்துடும். இந்த மாதிரி 1 by 1 மூவ் பண்ணி கீழே கொண்டு வந்துருங்க கடைசிக்கு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இதை ஃபஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வர எல்லாமே இமேஜுமே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜ் இருக்கும். அதை ஃபஸ்ட் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்பவும் போல தான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு வந்து அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜை நான் வந்து எனக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இமேஜ் வந்து என்ன ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை வந்து செகண்ட் இமேஜில் வந்து பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து மேட்ச் ஆகும். இப்போ ஃபஸ்ட் இமேஜ் வந்து இந்த இமேஜ் வச்சுக்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் இமேஜ்லையும் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜின்னு ஒன்று கொடுத்துருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். செகண்ட் இமேஜ் அதாவது செகண்ட் ரெட் லைனுக்கு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா தெரியும். ப்ளூ கலரில் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணி வைக்கணும். அதாவது இப்போ ஃபஸ்ட் இமேஜ் வந்து என்ன ஆட் பண்ணுறீங்களோ அதை வந்து பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த பிஎன்ஜி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு அந்த பிஎன்ஜி வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் இமேஜ் வந்து மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட் இமேஜ் வந்து என்ன ஆட் பண்ணுறீங்களோ அதே தான் செகண்ட் இமேஜில் வந்து பிஎன்ஜி ஆட் பண்ணணும். இதை வந்து மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே இன்னொரு இமேஜ் இருக்கும். அது வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் என்ன ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா மேலே வரும். அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் நான் இப்போ எக்ஸாம்பிளுக்காக வேறு இமேஜ் ஆட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷன் தெரியும். நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் அப்போ தான் வரும். அதாவது ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் இமேஜுக்கு பேக்ரவுண்டில் வந்து இன்னொரு இமேஜ் வர மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட் இமேஜும் அதே தான், அந்த பிஎன்ஜி அதே தான். ஆனால் அதுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வேறு இமேஜ் வருது. இந்த மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோட்டோ ரூம்ங்கிற அப்ளிகேஷனில் தான் கட் பண்ணேன். அது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், நிறைய வீடியோ. அதை செக் பண்ணி பாருங்கள். அதை வச்சு ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் நீங்கள் பிஎன்ஜியை. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த குரூப் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு இங்க் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அது போக இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜையும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு இந்த மாதிரி அப்படியே எல்லா இமேஜையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெரியும். ஒரு இமேஜாக கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜும் நீங்கள் கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு ரீப்ளேஸ் பண்ணிங்க மட்டும் போதும். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஏன்னா எல்லாமே நான் இதில் எடிட் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இனி எல்லாமே அந்த இன்ஸ்டாகிராம் அனிமேஷன் மட்டும் தான் நீங்கள் ஃபுல்லாக எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம எல்லாம் ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணால் போதும். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் எப்படின்னு. இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. ஓகே, இந்த மாதிரி கடைசி வரையும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு 2 குரூப் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதையும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது அந்த கடைசி 2 குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே இமேஜ் தான் நீங்கள் 2 இடத்துலையும் ஆட் பண்ணணும். 2 இமேஜை கொடுத்துருப்பேன். அந்த குரூப்பில் போனீங்கன்னா அதில் 2 இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரே இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குரூப் தான் நான் சொல்கிறேன். இந்த குரூப் செலக்ட் பண்ணி எடிட் குரூப்பில் போயிட்டு இதில் ஃபஸ்ட் இமேஜ்லேயும் நீங்கள் ஃபஸ்ட் இமேஜ் உங்களுக்கு ஒரே இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற இமேஜ்லேயும் ஒரே இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த எஃபெக்ட் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையாக இருக்குது. அவுட்புட் பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையாக இருக்கும். இதை வந்து மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட கலர் குவாலிட்டி இன்னுமே அதிகப்படுத்துறதுக்கு ஒரு சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிசி வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த லேயரை வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை செலக்ட் பண்ணிட்டு காப்பி 4 லேயர் கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்டை. இங்கே வந்து ப்ளஸ் போட பாக்ஸஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளஸ் போட பாக்ஸ் செலக்ட் பண்ணி பேஸ்ட்டு 4 லேயர்னு கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் எஃபெக்ட் வேறு லெவலில் இருக்குது. முதல்ல இருந்ததுக்கு இப்போ கலர் எஃபெக்ட் பாருங்கள், ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சிசி ஆட் பண்ணிங்கன்னா தான் இது வீடியோவே கம்ப்ளீட் ஆகும். இதை வந்து மறக்காமல் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுவரை நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோட ஃபீட்பேக்கை. ஓகே, இப்போ மேலே எப்பவும் போல எக்ஸ்போர்ட் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அவுட்புட் செம்மையாக இருந்திருக்கும். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.